இங்கு கூடியுள்ள ஸ்ரீ அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இத்தருணத்தில் என் மனதில் தோன்றக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தையும் இங்கு நான் பேசப்போகும் ஒவ்வொரு வார்த்தையையும் பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். நேற்றைக்கு தரிசன நாள் ஏப்ரல் 24. கிட்டத்தட்ட 106 வருடங்கள் ஆகிவிட்டன. ஸ்ரீ அன்னை பாண்டிச்சேரியில் நிலையாக வந்த பிறகு இந்த நாளினுடைய மகத்துவம் என்ன? இந்த புவியினுடைய வரலாற்றில் இது முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இந்த நாள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் அன்பர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த புவியினுடைய வரலாற்றில் அதி முக்கியத்துவம் வாய்ந்த நாள். புவியினுடைய பரிணாமத்தில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்ட நாள். இதனுடைய முக்கியத்துவம் குறித்து அன்னை கூறும் பொழுது இது எதை குறிக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். எதிர் சக்திகளுக்கு, பகை சக்திகளுக்கு அவை மீதான வெற்றிக்கான ஒரு உறுதியான அறிகுறி என்று கூறுகின்றார்கள். பகை சக்திகளின் மீதான வெற்றிக்கு ஒரு உறுதியான அறிகுறி தான் இந்நாள் என்று குறிப்பிடுகின்றார்கள். இட்ஸ் a tangible sign of a sure victory over the adverse forces என்று குறிப்பிடுகின்றார்கள். எவ்வாறெல்லாம் படிப்படியாக நாம் உள்ளே செல்லலாம், எவ்வாறு இந்த முக்கியத்துவத்தை இது அடைகின்றது இந்த நாள் என்று. மிகவும் வெளிப்புறத்தில் பார்க்க போனால் இது ஒரு மாபெரும் ஒருங்கிணைப்பு. மாபெரும் ஒருங்கிணைப்பு என்றால் மாபெரும் ஒரு கூட்டு முயற்சியினுடைய ஒருங்கிணைப்பு. பகவானும் ஸ்ரீ அன்னையும் இணைந்து செய்யும் அந்த யோக முயற்சிக்கான ஒரு ஒருங்கிணைப்பு. இதை நாம் அறிவோம். இதில் என்ன நடைபெறுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேற்கும் கிழக்கும் ஒன்று சேருகின்றது. கமிங் டுகெதர் ஆஃப் த வெஸ்ட் அண்ட் த ஈஸ்ட். இதற்கு முன் எவ்வாறு இருந்தது என்றால், நம்முடைய இந்திய துணைக்கண்டத்துல யோக சாதனைகள், ஆன்மீகத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. எல்லாமே இந்திய துணைக்கண்டம் என்கின்ற ஒரு எல்லைக்குள் தான் அவை இருந்தன. மேற்கத்திய நாடுகளிலும் பார்த்தோம் என்றால் அவைகளிலும் பிரத்யேகமான ஆன்மீக முயற்சிகள் அங்கு நடைபெற்று கொண்டிருந்தன. நோ டவுட் சுவாமி விவேகானந்தரனுடைய அந்த உலக பிரவேசத்திற்கு பின்பு நம் நாட்டினுடைய ஆன்மீக கருத்துக்கள் அனைத்தும் மேனாட்டினருக்கு கொண்டு சேர்க்கப்பட்டன. இந்தியவனுடைய ஆன்மீக ஒளி உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டன பகவான் சுவாமி விவேகானந்தரால். ஆனால் பகவானும் ஸ்ரீ அன்னையும் இங்கு இணைந்து செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு பிரத்யேகமான ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு சிந்தசிஸ் ஏற்படுகின்றது. அதற்கு முன் இந்தியாவினுடைய ஆன்மீக ஒளி மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்நாட்டில் இருந்த ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் அங்கேயே தொடர்ந்தன. ஆனால் ஸ்ரீ அன்னையினுடைய வருகைக்கு பின்னர், பாண்டிச்சேரி வருகைக்கு பின்னர் என்ன நடந்தது என்றால், இங்கு மேற்கத்திய ஆன்மீக முறைகளும் கிழக்கத்திய ஆன்மீக முறைகளும் ஒன்றிணைந்தன. ஏனென்றால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும்,
பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வேதாந்த நெறிகளிலும் சரி, தாந்திரிக் ட்ரெடிஷன்லையும் சரி, சிகரங்களை அவர் எட்டியிருந்தார். அவருடைய ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே உச்சக்கட்ட அனுபவங்களாக இருந்தன. அந்த அவருடைய அனுபவம், அந்த மௌனமான பிரம்மன், பரோடாவில் அந்த சைலண்ட் பிரம்மன், அது குறித்த ரியலைசேஷன். அலிப்பூர் பிரிசன்ல அவருக்கு அந்த பிரபஞ்ச உணர்வு நிலை குறித்த ரியலைசேஷன், காஸ்மிக் கான்சியஸ்னஸ். அதே போல அவர் கொடுத்த அந்த டைனமிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரம்மன், ஈஸ்வர ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரம்மன். அதே போல அந்த ஆன்மனினுடைய ஒருமை ஒருமை தன்மை, யூனிட்டி ஆஃப் செல்ஃப். அதே போல அவர் அடைந்த சைத்திய தளத்திலும் சரி, ஆன்மீக தளத்திலும் சரி, அதிமானச தளத்திலும் சரி, அதில் அடைந்த சித்திகள், சைக்கிக், ஸ்பிரிச்சுவல் அண்ட் சூப்ராமென்டல், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பகவான் ஒரு உச்சக்கட்ட நிலையை எட்டியிருந்தார் என்பது நமக்கு தெரியும். பகவானினுடைய அந்த சித்தியில என்ன விசேஷம் என்றால், அது வரைக்கும் இருந்தவர்கள் எல்லாமே ஒன்று வேதாந்திக் அந்த ட்ரெடிஷன்ல இருந்தாங்க, இல்ல தந்திரிக் ட்ரெடிஷன்ல இருந்தாங்க. ஆனால் பகவானுடைய யோகத்துல தான் என்ன காணப்படுகின்றது என்றால், பகவானும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆன்மீக சக்திகளை தன்னுள் சித்தியாக பெற்றிருந்தார். ஆகையினால அவர் வேதாந்திக் ட்ரெடிஷன்லையும் சரி, தந்திரிக் ட்ரெடிஷன்லையும் சரி, அவர் அநேக சித்திகளை பெற்றிருந்தார். இப்ப அன்னையை பற்றி நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், எல்லோரும் நினைப்பது போன்று பகவான் என்ன கூறுகின்றார் அன்னையை பற்றி என்றால், அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய ஒரு சீடர் கிடையாது அப்படிங்கிறார். மதர் இஸ் நாட் எ டிசைபிள் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ என்று குறிப்பிடுகின்றார், பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், எவ்வாறு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஆன்மீகத்தினுடைய ஒரு உச்சக்கட்ட நிலைகளை அடைந்திருந்தாரோ அவரை போலவே ஸ்ரீ அன்னையும் அவர் பிறந்த நாள் குழந்தையாக இருக்கும் பருவத்தில் இருந்தே ஆன்மீகத்தினுடைய படிநிலைகளை மெல்ல 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 கடந்து உயர்நிலைகளை எட்டியிருந்தார் இங்கு வருவதற்கு முன்பே என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். அவருடைய ஆன்மீக சாதனை, அன்னையினுடைய ஆன்மீக சாதனை அவர் குழந்தையாக இருந்த பொழுதே ஆரம்பித்து விட்டது என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். நிறைய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் ஸ்ரீ அன்னைக்கு ஆன்மீக நெறிகளை போதித்தனர். அவர் சிறுவயதாக இருக்கும் பொழுதே ஒரு ஆசிய நாட்டைச் சேர்ந்த ஒரு உருவத்தை அவர் மானசீகமாக அவருடைய அகக்காட்சியில் கண்டு கொண்டிருந்தார். பகவான் ஸ்ரீ அரவிந்தரை சந்தித்த பின்பு தான் அகக்காட்சியில் கண்டிருந்த அந்த ஒரு வடிவம் பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய வடிவம்தான் என்பதை உணர்ந்து கொண்டார். மேலும் ஸ்ரீ அன்னை அந்த புத்த மதத்தினுடைய நெறிகளிலும் கீதாவினுடைய நெறிகளிலும் அவர் நன்கு பயிற்சி பெற்றிருந்தார் இந்தியா வருவதற்கு முன்பே. ஆகையினால் அவருடைய யோகம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாபெரும் ஒரு நிறைவை எட்டும் தருவாயில் இருந்தது. நேச்சுரலி இந்த தருணத்தில் அவர் இந்தியா பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் இணைந்து அந்த ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடுவது என்பது ஒரு இயற்கையாக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக அமைந்தது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார், என்னுடைய யோகத்திற்கு ஒரு திடமான வடிவத்தை ஸ்ரீ அன்னை தான் வழங்கினார் என்று கூறுகின்றார். அன்னையினுடைய அந்த ஒத்துழைப்பு இல்லாவிடில் என்னால் என்னுடைய யோகத்திற்கு ஒரு திடமான ஒரு
வடிவம் என்னால் வழங்கி இருக்க முடியாது என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். மேலும் ஸ்ரீ அன்னை 2 மிகவும் சக்தி வாய்ந்த மரபுகள், ஆன்மீக மரபுகளை அவர் அனுபவமாக பெற்றிருந்தார். ஒன்று, எவ்வாறு நம்முடைய வேதாந்தம் இருக்கின்றதோ அதே போல அந்த கிறிஸ்டியானிட்டியில மறைவியல், மிஸ்டிக் கிறிஸ்டியானிட்டி, அது கால்டியன் ட்ரெடிஷன் என்று கூறுவார்கள். கால்டியன் மரபனை சார்ந்தது. அதில் அவர் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார். அதே போல ஜூயிஷ் மிஸ்டிசிசம், இந்த ஜூயிஷ் மிஸ்டிசிசமை எவ்வாறு கூறுவார்கள்? கபாலா என்று கூறுவார்கள். அதிலும் அவர் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார். 2 மிகவும் ஒரு உன்னதமான அந்த ஆன்மீக நெறிகளை அதில் அவர் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார் இங்கு வருவதற்கு முன்பே. ஆகையினால் அவர் மேற்கத்திய நாட்டினுடைய ஒரு மிகச்சிறப்பான அம்சங்களை எல்லாம் தன்னுள் கொண்டிருந்தார். ஆன்மீகத்திலும் சரி, மற்ற கலாச்சாரத்திலும் சரி, மேற்கத்தினுடைய மிகச்சிறப்பான அம்சங்களை தன்னுள் கொண்டிருந்தார். அதே போல பகவான் ஸ்ரீ அரவிந்தரை எடுத்துக்கொண்டால் அவர் கிழக்கத்திய நாடினுடைய மிகச்சிறப்பான மரபுகளை அவர் தன்னுள் கொண்டிருந்தார். இதை பார்க்க போனால் இவர்கள் 2ம் ஒன்றிணைந்து அந்த ஒன்றிணைந்து இந்த யோகத்தில் ஈடுபடுவது என்பது அந்த பரம்பொருளால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் அமைகின்றது. என்ன காரணத்தினால இவையெல்லாம் ஒன்றிணைய வேண்டும். இங்க சிந்தசிஸ் என்று கூறுகின்றோம். மேற்கும் கிழக்கும் ஒன்றிணைதல், மேற்கத்திய ஆன்மீக மரபுகளும் கிழக்கத்திய ஆன்மீக மரபுகளும் ஒன்றிணைதல், வேதாந்திக் ட்ரெடிஷனும் சக்தி ட்ரெடிஷனும் ஒன்றிணைதல், எல்லாம் ஒன்றிணைதல் என்றே நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த ஒன்றிணைதல் என்பது வேணும்? வை சிந்தசிஸ்? சிந்தசிஸ் ஏன் இங்கு அவசியம்? இல்லாமலே இருந்திருக்கலாமே. அது வரைக்கும் இருந்த உலகத்தில் இருந்தது போல எல்லாமே தனித்தனியாக அவை போக்கில் போய் கொண்டிருக்கலாமே. எதற்காக இந்த சிந்தசிஸ் என்று தேவைப்படுகின்றது? இங்குதான் நாம் சிந்திக்க வேண்டும். என்ன காரணம் என்றால், நம்முடைய இலக்கு என்ன? மனிதன் இங்கு தெய்வீக வாழ்வை வாழ வேண்டும். மனிதன் அதிமனிதனாக திருவுருமாற்றம் அடைய வேண்டும். அதற்காக ஒரு புதிய சிருஷ்டி இங்கு தோன்ற வேண்டும். அதிமனிதன் என்கின்ற புதிய சிருஷ்டி இங்கு உருவாக்க வேண்டும். அதிமனிதன் என்கின்ற புதிய சிருஷ்டி உருவாக வேண்டும் என்றால் அனைத்தும் இங்கு ஒன்றிணைய வேண்டும். ஏனென்றால் அந்த அதிமான உணர்வு நிலையினுடைய அடிப்படை அம்சமே என்னவென்றால் ஒருமை. அந்த யூனிட்டி தான், ஒன்னஸ் தான் அதனுடைய அடிப்படை அம்சம். இங்க டிவிஷனே இருக்க முடியாது. டிவிஷன் இருந்தது அப்படின்னா அது சூப்பராமெண்டல் கான்சியஸ்னஸாக கிடையாது. ஆகையினால்தான் அனைத்துமே ஒன்றிணைய வேண்டும். அதற்காகத்தான் இங்கு ஒன்றிணைதல் என்கின்ற நிகழ்வு அந்த பரம்பொருளால் தீர்மானிக்கப்பட்டு நடைபெற்றது. இங்கு மேற்கத்திய ஆன்மீக மரபுகளும் கிழக்கத்திய ஆன்மீக மரபுகளும் மிகச்சிறப்பானவை. இரண்டிலும் உள்ள மிகச்சிறப்பானவைகளையும் ஒன்றிணைகின்றன. கிழக்கத்திய வேதாந்திக் ட்ரெடிஷனும் சரி, தந்திரிக் ட்ரெடிஷனும் சரி, சக்தி ஆஸ்பெக்டும் சரி, ஈஸ்வர ஆஸ்பெக்டும் இரண்டுமே ஒன்றிணைகின்றன. இதெல்லாம் எதற்காக என்றால் அப்பொழுதுதான் புதிய சிருஷ்டி உருவாக முடியும். அதர்வைஸ் இந்த புதிய சிருஷ்டி என்பது உருவாகுவது சாத்தியமில்லை. அதனால இதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. இதில் மேலும் எவையெல்லாம் இணைகின்றன? ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் எவையெல்லாம் இணைகின்றன? நம்மளுடைய கிழை நாட்டினுடைய மரபுகள், கஸ்டம்ஸ், அவைகளும் சரி, மேலை நாட்டினுடைய கஸ்டம்ஸும் சரி, பழக்க வழக்கங்களும் சரி ஒன்றிணைகின்றன. மிகச்சிறப்பானவை, த பெஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கஸ்டம்ஸ் அண்ட் கல்ச்சர். ஏனென்றால் அன்னை பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகின்றார்கள். அவர்களுடைய பின்னணி பார்த்தோம் அப்படின்னா, குடும்ப பின்னணி பார்த்தோம் அப்படின்னா, she represented the best of the west culture wise.
அதே போல ஸ்ரீ அரபிந்தோ பார்த்தோம் அப்படின்னா த பெஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஈஸ்டர்ன் தாட், இந்தியன் அண்ட் ஈஸ்டர்ன் தாட் அண்ட் கல்ச்சர், இவை இரண்டும் ஒன்றிணைந்தது. இதை நாம் பார்க்கின்றோம் ஆரோவிலும் சரி, ஆசிரமத்திலும் சரி. இந்த இந்த மிங்லிங் ஆஃப் த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், அவைகளை நாம் பார்க்கின்றோம் அனைத்து படைப்புகளிலும், அந்த கலாச்சாரங்களில் பார்க்கின்றோம். அதே போல இங்கு 2 அம்சங்கள் வலியுறுத்தப்படுகின்றன. ஒன்று, தனிமனிதனுடைய ஆன்மீக முன்னேற்றம், இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ். இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் என்றால் இந்த ஒரு தனி மனிதன் தான் அறியாமை என்கின்ற அந்த தன்னை பிணைத்துள்ள அந்த தடைகளில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும். ஸோ லிபரேஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல். தான் என்பது தன்னுடைய ஆன்மனை அவன் உணர வேண்டும். ஸோ இந்த இண்டிவிஜுவல் லிபரேஷன் என்பது இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. தன் மனம், உடல், வாழ்வு என்கின்ற அம்சங்களினுடைய அறியாமையிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும். அது இங்கு வலியுறுத்தப்படுகின்றது, இண்டிவிஜுவல் லிபரேஷன். அது மாத்திரமல்ல, அவன் சார்ந்திருக்கும் குழுவினுடைய அந்த ஒரு ப்ராக்ரஸ். இங்க இண்டிவிஜுவல் ப்ராக்ரஸ் மாத்திரம் இருந்தால் பத்தாது, அந்த கலெக்டிவ் ப்ராக்ரஸ், ஒருங்கிணைந்த அந்த குழுவினுடைய ப்ராக்ரஸ், முன்னேற்றம், அதுவும் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. ஆகையினால் இங்கு வேறு 2 அம்சங்களும் இங்கு ஒருங்கிணைக்கப்படுகின்றன, இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் கலெக்டிவிட்டி. ஏனென்றால் இந்த பூரண என்பது ஒரு தனிமனிதனுடைய யோகம் அல்ல. தனிமனிதன் மாத்திரம் முன்னேறுவது கிடையாது. இது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஹோல் ஹியூமனிட்டி. ஒரு தனிமனிதன் மாத்திரம் முன்னேறுவது இங்க கிடையாது. ஒட்டுமொத்த மனித குலமே அந்த அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதுதான் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது, கலெக்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதே போல மேற்கத்திய நாட்டினுடைய அந்த பரிணாம கொள்கை, சார்ல்ஸ் டார்வினுடைய அந்த மேற்கத்திய பரிணாம கொள்கை, இவல்யூஷனரி தியரி, அதுவும் இங்கு பகவான் கூறியுள்ள அந்த ஆன்மீக பரிணாம கொள்கை, எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், இவை 2ம் ஒன்றிணைகின்றன. ஏனென்றால் பகவான் பார்த்தோம் அப்படின்னா, நோ டவுட் இங்கு நடைபெறுவது எதுவென்றால் உணர்வு நிலையினுடைய பரிணாமத்தினுடைய வளர்ச்சி என்று பகவான் குறிப்பிட்டாலும் கூட, வடிவங்களினுடைய பரிணாமத்தை அவர் மறுக்கவில்லை. எவல்யூஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ், அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில், வெஸ்டர்ன் சயின்ஸ்ல கூறப்பட்டுள்ள அந்த எவல்யூஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் என்பதை அவர் பகவான் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஸோ இவை 2ம் இங்கு ஒன்றிணைகின்றன. பகவான் ஸ்ரீ அரவிந்தரை எடுத்துக்கொண்டால் அவருடைய வளர்ச்சி என்பது பார்த்தோம் அப்படின்னா, எதை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார் பகவான் அரவிந்தர்? மனித குலத்தினுடைய அந்த அறிவு சார்ந்த அம்சம், இன்டெலெக்சுவல் சைட் ஆஃப் ஹியூமனிட்டி, அதைத்தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பிரதிநிதித்துவம் படுத்துகின்றால். அவருடைய இன்டெலெக்சுவல் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், அதன் மூலமாக, ஏனென்றால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய அந்த அறிவு சார்ந்த வளர்ச்சி என்பது அபிரிதமானது என்று நாம் அனைவருக்குமே தெரியும். இதில் என்ன உணர்கின்றோம் என்றால், ஒரு மனிதன் அறிவினுடைய செயல்பாட்டில் மிகச்சிறந்தவனாக இருந்தாலும் கூட அம்மனிதனால் ஆன்மீகத்திலும் முன்னேற முடியும் என்பதை நாம் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் மூலம் அறிந்து கொள்கின்றோம். ஏனென்றால் அவருடைய அந்த இன்டெலெக்சுவல் சைட்ல பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு அவதாரமாக இருந்தாலும், அந்த இன்டெலெக்சுவல் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் வெகுவாக முன்னேறி இருந்தார். அதே சமயம் ஆன்மீகத்திலும் முன்னேறி இருந்தார். ஸ்ரீ அன்னையை எடுத்துக்கொண்டால், எவ்வாறு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அந்த இன்டெலெக்சுவல் சைட்ல ஒரு உச்சகட்ட நிலையை எட்டி இருந்தாரோ, அதே போல ஸ்ரீ அன்னை பார்த்தோம் அப்படின்னா, அன்னை எல்லாமே அந்த மூளையினுடைய வலதுபுறம் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லாமே கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஸ்ரீ அன்னை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக இருந்துள்ளார் என்பதை நாம் அறிவோம். அவர் ஒரு அக்காம்ப்ளிஷ்டு பெயிண்டர். அதே போல மியூசிக்ல ரொம்ப எக்ஸ்பர்ட். அது மாத்திரமல்ல, ஒரு நிறுவனத்தை
மிகச் சிறப்பாக நிர்வகிப்பதில் நிபுணர், மாஸ்டர் இன் ஆர்கனைசிங் லைஃப், மகா சரஸ்வதி ஆஸ்பெக்ட். எப்படி பாருங்க அந்த கிராண்ட் சிந்தசிஸ் எப்படி ஏற்படுகின்றது என்று பாருங்கள். பகவானுடைய சைடு, பகவானுடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஒன்றுன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா தான் ஸ்ரீ அன்னையினுடைய அனைத்து அம்சங்களும் காணப்படுகின்றன. எல்லாமே ஒன்றை ஒன்று வலுப்படுத்துவதாகத்தான் அமைகின்றன எல்லாத்திலையும். அதாவது புற விஷயங்களில் மாத்திரமல்ல, அனைத்து அம்சங்களிலும் ஒன்றை ஒன்று வலுப்படுத்துவதாகத்தான் அமைகின்றன. பகவான் அந்த ஈஸ்வர ஆஸ்பெக்ட், இந்த புருஷ ஆஸ்பெக்ட பகவான் பிரதிநிதித்துவம் படுத்துகின்றார், வெளிப்படுத்துகின்றார். அன்னை எடுத்துக்கொண்டால் சக்தி ஆஸ்பெக்ட், புருஷா பிரகிருதி, பிரம்மன் மாயா. ஆகையினால் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று இணைபுரியாத வண்ணம் தான் காணப்படுகின்றன. ஆகையினால் என்ன பார்த்தோம், அனைத்து நிலைகளிலும் ஒரு சிந்தசிஸ், ஒரு ஒருங்கிணைப்பை பார்க்கின்றோம். நம்ம கேட்கலாம், இது என்ன, இதுல என்ன புதுசு இருக்கு? ஏற்கனவே அந்த புருஷா பிரகிருதி எல்லாம் இருக்கிற விஷயம்தான். சக்தி அந்த சிவா ஆஸ்பெக்ட் எப்பொழுதுமே இருக்கிற விஷயம் தானே, இதுல என்ன புதுசு இருக்கு அப்படிங்கிற கேட்கலாம் நம்ம. ஆனால் இங்க ஒரு மாற்றம் இருக்கின்றது, அதை புரிந்து கொள்ளணும். there is a difference, no doubt. அந்த சக்தி ஆஸ்பெக்ட் இந்த புவியில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஏன்னா எதுவுமே அந்த சக்தி ஆஸ்பெக்ட் இல்லைன்னா அந்த படைப்பு நிகழ முடியாது. செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அது நேரடியாக செயல்படவில்லை. அது மறைமுகமாக ஒரு தரம், அந்த அளவுக்கு உயர் தரத்தில் இல்லாத ஒரு சாதனங்களின் மூலம் செயல்பட்டது. ஏனென்றால் இயற்கையின் மூலமாகத்தான் அந்த சக்தி செயல்பட்டு கொண்டு வந்தது. பிரகிருதி, அந்த நேச்சர், அது மூலமாகத்தான் அந்த சக்தி செயல்பட்டு கொண்டு வந்தது. அது எவ்வாறு செயல்பட்டு வந்தது, அதனுடைய செயல்பாடு எவ்வாறு இருந்தது என்றால், அந்த அளவுக்கு ஒரு சுப்பீரியரா இல்லை. எல்லாமே அது செயல்படக்கூடிய சாதனங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாமே இன்ஃபீரியரா இருந்தது, ஒரு மெக்கானிக்கலா இருந்தது. இயற்கையினுடைய செயல்பாடுகள் எல்லாம் மெக்கானிக்கலாக இருந்தது. அதனால்தான் சக்தியினுடைய ஆஸ்பெக்ட் இந்த புவியில் செயல்பட்டாலும் அது மறைமுகமாகத்தான் அது செயல்படக்கூடிய சாதனங்கள் அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இல்லாத நிலையில் உள்ள சாதனங்களின் மூலமாகத்தான் செயல்பட்டு வந்தது. அதே போல அந்த புருஷா அந்த ஆஸ்பெக்ட் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுவும் அந்த ஆன்ம பொறி என்பது சடப்பொருளினுடைய அந்த ஒரு அழுத்தத்தில் மேலோங்கி செயல்படாத நிலையில் தான் இருந்து கொண்டு வந்தது. நோ டவுட் there is a divine presence everywhere. பட் அதனுடைய செயல்பாடு எவ்வாறு இருந்தது, ஒரு மேலோங்கிய நிலையில் இல்லை. அந்த பிரகிருதியினுடைய அந்த டாமினன்ஸ்ல அந்த புருஷாவினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்றால், எல்லாமே ஒரு வெளிப்படாத நிலையில் இருந்து வந்தது. ஆனால் ஸ்ரீ அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் இணைந்து செய்யும் இந்த யோக முயற்சினால் என்ன நடைபெற்றது என்றால், இவை இரண்டும் மறைந்த நிலையில் செயல்படுவதற்கு பதிலாக ஒரு மேலோங்கிய நிலையில் செயல்படும் நிலைக்கு தள்ளப்பட்டன. இந்த புருஷ ஆஸ்பெக்ட் சரி, புருஷ ஆஸ்பெக்ட் அதனுடைய தலைகளில் இருந்து முழுவதுமாக விடுவிக்கப்பட்டது. அதே போல அந்த நேச்சர் ஆஸ்பெக்ட், பிரகிருதி ஆஸ்பெக்ட், இயற்கையினுடைய ஆஸ்பெக்ட் ஒரு அறியாமையிலும் இருளிலும் செயல்படுவதற்கு பதிலாக அது ஆன்மீக ஒளியில் செயல்பட ஆரம்பித்தது. ஸோ இதுதான் வித்தியாசம் இங்க. அதனால என்ன அறிந்து கொள்கின்றோம், ஸ்ரீ அன்னையும் பகவானும் இணைந்து செயல்படுவதன் மூலம் ஒரு புதிய செயல்முறை, a new process துவங்கியது என்பதை அறிந்து கொள்கின்றோம். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், ஸ்ரீ அன்னை பகவானை பிரபு என்றுதான் அழைப்பார், லார்ட் என்றுதான் அழைப்பார். அவருக்கு முன் சரிசமமாக உட்கார மாட்டார். மற்ற சாதகர்கள் பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் எவ்வாறு பழக வேண்டும், அணுக வேண்டும் என்பதை அவர்தான்
பயிற்றுவித்தார். அதே போல பகவான் ஸ்ரீ அரவிந்தரை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீ அன்னைக்குத்தான் முதலிடம் அளித்தார். எதுவென்றாலும் ஸ்ரீ அன்னையிடம் வழிகாட்டுதலின் படிதான் நடக்கும்படி ஆசிரம சாதகர்களை அவர் வலியுறுத்தினார். அந்த அளவுக்கு அவர்கள் இருவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள். இது குறித்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார்? சாதகர் ஒருவர் அவருடைய அகக்காட்சியில் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை ஈஸ்வரனாகவும் ஸ்ரீ அன்னையை சக்தியாகவும் அவர் அகக்காட்சியில் காண்கின்றார். அது குறித்து பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் தான் கண்ட காட்சி குறித்து விளக்கம் கேட்கின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? நானும் ஸ்ரீ அன்னையும் ஒரே சக்தியின் இரு வடிவங்கள் என்று அவர் கேட்ட கேள்விக்கு அவர் தெளிவுபடுத்துகின்றார். ஆகையினால் நீ கண்ட காட்சி சரியானது என்று அவருக்கு அது உறுதி செய்கின்றார். மேலும் எதற்காக பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய வலதுபுறம் ஸ்ரீ அன்னை அமர்கின்றார்? பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஆசிகளை வழங்கும் பொழுது எதற்காக ஸ்ரீ அன்னையினுடைய வலது கையின் மூலம் அந்த ஆசி வழங்கப்படுகின்றது சாதகர்களுக்கு என்ற கேட்ட கேள்விக்கு அதுக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார்? எந்த சக்தி செயல்படுத்துகின்றதோ எக்ஸிக்யூட்டிவ் பவர், அது தன்னுடைய வலது கரத்தை செயல்படுவதற்கு இணங்க அது எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஸ்ரீ அன்னையினுடைய வலதுகரம் செயல்படுகின்றது, என்னுடைய வலதுபுறத்தில் ஸ்ரீ அன்னை இருக்கின்றார்கள் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். மேலும் எவையெல்லாம் ஸ்ரீ அன்னை கோருகின்றார்களோ அதற்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய முழு சம்மதம் இருந்தது. எவ்வித மறுப்பும் முரண்பாடோ இருவருக்குள்ளும் இருந்ததே கிடையாது. சில சாதகர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் உங்களுக்கு திறவாக உள்ளோம், அவ்வாறு இருந்தால் நாங்கள் ஸ்ரீ அன்னைக்கு திறவாக இருக்கின்றோமா? நாங்கள் உங்களுக்கு திறவாக உள்ளோம், we are open to you. அவ்வாறு இருக்கும் பொழுது ஸ்ரீ அன்னைக்கும் நாங்கள் திறவாக இருக்கின்றோமா என்று கேட்கின்றார்கள். அதற்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார்? எவரெல்லாம் அதை திருத்தம் செய்கின்றார், எவரெல்லாம் ஸ்ரீ அன்னைக்கு திறவாக இருக்கின்றார்களோ அவர் அனைவருமே எனக்கும் திறவாக இருக்கின்றார்கள் என்று அவர் அதை திருத்தம் செய்கின்றார். எவரெல்லாம் ஸ்ரீ அன்னைக்கு திறவாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே எனக்கும் அன்னைக்கும் திறவாக இருக்கின்றார்கள் என்று அதை திருத்தம் செய்கின்றார். அவருடைய சகோதரர் பாரின் கேட்கின்றார், ஸ்ரீ அன்னை உங்களை தங்களுடைய அகக்காட்சியில் கண்ட அவதார புருஷல் என்று உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டார். நீங்கள் ஸ்ரீ அன்னை முதலாக பார்த்தவுடன் எவ்வாறு உணர்ந்தீர்கள் என்று கேட்கின்றார். அதற்கு பகவான் கூறுகின்றார், ஒரு முழுமையான சரணாகதி என்றால் உடலினுடைய கடைசி அணு வரைக்கும் அதனை அடக்கிய சரணாகதி என்ன என்பதை ஸ்ரீ அன்னையிடம் பார்த்துதான் நான் தெரிந்து கொண்டேன் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். அவரை பார்த்தவுடன் தான் எதை உணர்ந்தேன் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். அந்த பூரண சித்தி, இன்டெகிரல் ரியலைசேஷன், அந்த தெய்வீக வாழ்விற்கான அந்த பூரண சித்தி அடைவதற்கான தருணம் வந்துவிட்டது என்பதை ஸ்ரீ அன்னையை கண்டவுடன் நான் உணர்ந்து கொண்டேன் என்று பகவான் கூறுகின்றார். ஸ்ரீ அன்னை இந்த பாண்டிச்சேரிக்கு முதலாக வந்தால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். 1914 1914ஆம் ஆண்டு வருகின்றார். நமக்கு தெரியும், 29th மார்ச் முதலாக சந்திக்கின்றார். பின்பு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி நிலையாக தங்கி
இங்க வந்து விடுகின்றார் என்பதை நாம் அறிவோம். இந்த 2 சந்திப்புகளும் ஸ்ரீ அன்னை தன்னுடைய அகக்காட்சியில் கண்டார் என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றார். முதலாக பகவான் ஸ்ரீ அரவிந்தரை 1914ஆம் ஆண்டு சந்தித்தது அவர் அகக்காட்சியில் கண்டது. அதே போல 2வது முறையாக வந்ததும் தன்னுடைய அகக்காட்சியில் தான் கண்டதுதான் என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றார். எவ்வாறு கூறுகின்றார்? 2வது வந்ததை எவ்வாறு தான் அகக்காட்சியில் கண்டேன் என்று ஸ்ரீ அன்னை கூறும்பொழுது என்ன கூறுகின்றார்? நானும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஒரு சேர நின்று கொண்டிருந்தோம். அந்த வெளி உலகை நோக்கி நின்று கொண்டிருந்தோம். ஒரு திறந்த ஜன்னலின் வெளியாக இந்த உலகை பார்த்து கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய தலை பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய அந்த தோள்பட்டை அதற்கு இணையாக இருந்தது, அதனுடன் பொருந்தி இருந்தது. அவருடைய அந்த 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 அகக்காட்சியில் பொருந்தி இருந்தது என்று கூறுகின்றார். அதை தனக்கு சரியாக விளக்க முடியவில்லை. ஆனால் அந்த அவருடைய தோள்பட்டையில் தன்னுடைய தலை இருந்தது என்று குறிப்பிடுகின்றார். அப்பொழுது இருவருமே என்ன உணர்கின்றார்கள் என்றால், அவ்வாறு வெளியில் பார்க்கும் பொழுது தற்பொழுது அந்த சித்தி, இந்த ரியலைசேஷன் நிறைவேறிவிடும் என்பதை நாங்கள் இருவருமே உணர்ந்தோம் தங்கள் அகக்காட்சியில் என்று, தன்னுடைய அகக்காட்சியில் என்று பகவான் என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றார். அது என்ன சக்தி என்றால், அதுதான் புதிய சிருஷ்டி. அந்த அதிமனிதன் தோன்றுவதற்கான புதிய சிருஷ்டி, அதிமானச உணர்வு நிலை இந்த புவியில் நிலை பெறுவதற்கான சித்தி நிறைவேறிவிடும் என்கின்ற அந்த ஒரு உண்மையை நாங்கள் உணர்ந்தோம் என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றார். அந்த பின்பு ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்? அந்த உணர்வு நிலையின் காரணமாக அந்த சக்தி தன்னுள் இறங்குவதை திடமாக நான் உணர்ந்தேன் என்று கூறுகின்றார். மேலும் இந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறும் உண்மை என்னவென்றால், ஸ்ரீ அன்னை பாண்டிச்சேரிக்கு வரும் முன்னர் பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய ஆன்மீக முன்னேற்றம் தனிப்பட்ட அளவில் இருந்தது. தான் அடைந்த முன்னேற்றத்தை மற்றவர்களுடன் அவ்வளவு பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஸ்ரீ அன்னையினுடைய வருகைக்கு பின்னரே என்னால் நான் பெற்ற ஆன்மீக அனுபவங்களை மற்றவர்களுடன் என்னால் என் மூலம் அவர்களுக்கு உதவ முடிந்தது என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் குறிப்பிடுகின்றார். இதுல மேலும் அன்னையினுடைய எவ்வாறு அன்னை அந்த நம்ம பார்த்தோம், இந்த ஒருங்கிணைதல் என்பது பகை சக்திகளினுடைய மீது வெற்றி கொள்வதற்கான ஒரு உறுதியான ஒரு அறிகுறி என்பதை பார்த்தோம். அது ஸ்ரீ அன்னை இங்கு வருவதற்கு முன்னரே துவங்கிவிட்டது. எவ்வாறு என்றால், ஸ்ரீ அன்னை 1914ஆம் ஆண்டு வருகின்றார். 10 மாதங்கள் இருக்கின்றார். பின்பு 1915 பிரான்ஸ் செல்கின்றார். பின்பு திரும்பி ஜப்பானில் 4 வருடங்கள் இருந்துவிட்டு இங்கு வருகின்றார். வருவதற்கு முன்பாகவே ஜப்பானில் அவரும் அவருடைய கணவர் பால் ரிச்சர்ட் இருவரும் இருக்கும் பொழுது, இருவருக்கும் இடையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நோக்கங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒருங்கிணைந்த நோக்கமாக இல்லை. என்ன பகவான் ஸ்ரீ அன்னை கோருகின்றார்? தன்னுடைய நோக்கம் வேறாகவும், இந்த பால் ரிச்சர்ட் அவருடைய நோக்கம் பிராணமய தளத்தை சார்ந்ததாகவும் இருந்தது. ஆகையினால் அப்பொழுதே எங்களுடைய நோக்கங்கள் இருவேறாக இருந்தன என்று குறிப்பிடுகின்றார். ஸ்ரீ அன்னை பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானில் இருந்த பொழுது அவருடைய சாதனையும் அங்கும் அவர் ஆன்மீக சாதனை புரிந்து கொண்டிருந்தார். பின்பு
ஏப்ரல் மாதம் புதுச்சேரிக்கு வருகின்றார். புதுச்சேரியை நெருங்கும் பொழுதே, அதாவது 2 நாட்டிக்கல் மைல்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். 4 கிலோமீட்டர்ஸ் பாண்டிச்சேரிக்கு அருகில் வரும் பொழுதே ஸ்ரீ அரவிந்தரனுடைய அந்த சாநித்தியத்தை திடமாக உணர்கின்றார். அந்த காற்றினுடைய சூழலே மாறுகின்றது என்பதை பகவான் குறிப்பிடுகின்றார். ஸ்ரீ அன்னை குறிப்பிடுகின்றார். தான் அந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய அந்த ஒளி பொருந்திய வட்டத்தில் நுழைவதை நான் திடமாக உணர்ந்தேன் என்று ஸ்ரீ அன்னை குறிப்பிடுகின்றார். மேலும் என்ன கூறுகின்றார்? இது வெறும் உணர்வில் மாத்திரம் அல்ல, இந்த பிசிக்கல் ஏர், இந்த சடநிலையில் இருக்கக்கூடிய காற்றினுடைய அந்த தன்மையிலும் நான் ஒரு மாற்றத்தை கண்டேன் என்று குறிப்பிடுகின்றார். இந்த மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார். அதனால் அவருடைய அனுபவம் மேலும் மேலும் உறுதி செய்யப்படுகின்றது என்று ஸ்ரீ அன்னை குறிப்பிடுகின்றார். எவ்வாறு ஒருவர் வேறொரு தட்பவெப்ப நிலையை அடைந்தவுடன் அவர் அதை திடமாக உணர்கின்றாரோ, அதே போல வேறொரு தட்பவெப்ப நிலை, வேறு ஒரு ஆல்டிடியூட், ஒரு சாதாரண ஒரு பிளைன்ஸ் சமவெளியில் இருந்து மலைப்பிரதேசத்தை போனவுடன் எவ்வாறு நாம் அந்த மாற்றத்தை உணர்கின்றோமோ, அதே போல ஸ்ரீ அன்னை பாண்டிச்சேரியை நெருங்குவதற்கு 4 கிலோமீட்டர்ஸ் அதற்கு நெருங்கிய உடனேயே அந்த திடமான மாற்றத்தை உணர்ந்தேன். அதுவும் எந்த அளவுல அப்படின்னா, அந்த ஸ்தூல நிலையில் உணர்ந்தேன் என்று ஸ்ரீ அன்னை குறிப்பிடுகின்றார். இந்த போராட்டம் இது வருவதற்கு முன்னரே பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொய்மையினுடைய சக்திகளினுடைய போராட்டம் அவருக்கு ஜப்பானில் இருக்கும் பொழுதே இந்த பால் ரிச்சர்ட் மூலமாக ஏற்பட்டது என்று ஸ்ரீ அன்னை குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீ அன்னையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இறை அவதாரமாகத்தான் அவர் கருதினார். அவருடைய யோகத்திற்கு அவர்தான் வழிகாட்டி என்று கருதினார். அவருக்கு பூரணமாக தன்னை சமர்ப்பணம் செய்து விடுவதுதான் சரி என்று அவர் கருதினார். ஆனால் பால் ரிச்சர்ட் பார்த்தோம் அப்படின்னா, அந்த அளவிற்கு அந்த பூரண சமர்ப்பணத்திற்கு அவர் தயாராக இல்லை. மேலும் ஸ்ரீ அன்னை அவருடைய அகக்காட்சியில் ஒரு கண்ட விஷயம் குறித்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் 1939 நினைவு கூறுகின்றார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஜனவரி மாதம் 1933 ஸ்ரீ அன்னை கண்ட ஒரு அகக்காட்சி, பால் ரிச்சர்ட் குறித்த அவர் கண்ட அகக்காட்சியை நினைவு கூறுகின்றார். என்ன நினைவு கூறுகின்றார் என்றால், பால் ரிச்சர்ட் ஒரு சரிவான பிரதேசத்துல சரிந்து கொண்டே போகின்றார். ஸ்ரீ அன்னையும் பகவானும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வாகனத்துல அந்த சரிவான பிரதேசத்திற்கு மேலுள்ள அந்த ஒரு மலை உச்சியில் இருக்கின்றார்கள். அவர்கள் கீழே சரிந்தும் மேலே செல்வதுமாக இருந்தாலும் மேலே மேலே செல்கின்றார்கள். பால் ரிச்சர்ட் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சரிவினுடைய விளிம்பிற்கே சென்று விடுகின்றார். இது எதை காட்டுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பால் ரிச்சர்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பகை சக்தியினுடைய பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் இது காட்டுகின்றது. இந்த ஒரு அகக்காட்சி, ஸ்ரீ அன்னை கண்ட அகக்காட்சி என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் குறிப்பிடுகின்றார். மேலும் ஸ்ரீ அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் எந்த உண்மையில் உறுதியாக இருந்தார்கள் என்றால், இந்த மனித குலம் நிச்சயமாக திருவுரு மாற்றம் அடையும், அவர்களுடைய பூரண யோகம் வெற்றி பெறும் என்பதில் சற்றும் சந்தேகம் இல்லாமல் உறுதியுடன் இருந்தார்கள். ஆனால் பால் ரிச்சர்ட் பார்த்தோம் அப்படின்னா, அவர் எந்த கருத்தை கொண்டிருந்தார் என்றால், இந்த யோகம்
இந்த முறை வெற்றியடையாது. ஆகையினால் ஒரே வழி என்னவென்றால், முற்றிலுமாக நாம் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அழிய வேண்டும். முற்றிலுமாக அழிந்து புதிய ஒரு சிருஷ்டி உருவாக வேண்டும். முற்றிலுமாக அழிந்து, திருவுருமாற்றம் அடைவதற்கு பதிலாக முற்றிலுமாக அழிந்து ஒரு புதிய சிருஷ்டி உருவாக வேண்டும் என்ற ஒரு எதிர்மறையான கருத்தை அவர் கொண்டிருந்தார். பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் எந்த கருத்தை கொண்டிருந்தார்கள் என்றால், இந்த புதிய சிருஷ்டி திருவுருமாற்றத்தின் மூலமாக நடைபெறும், அழிவு என்பது ஏற்படாது என்பதில் அவர்கள் அந்த உண்மையை தீர்க்க தரிசனமாக கண்டிருந்தார்கள். ஆகையினால தன்னை முழுவதுமாக இந்த சித்தாந்தத்துடன் அவர் அடையாளம் காண முடியாததால் பால் ரிச்சர்ட் நவம்பர் 1920 பாண்டிச்சேரியை விட்டு சென்று விடுகின்றார். ஆகையினால அப்பொழுது இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அந்த பகை சக்திகளுடனான போராட்டம் என்பது ஸ்ரீ அன்னைக்கு ஆரம்பித்து விடுகின்றது. எப்படி என்றால், பால் ரிச்சர்ட் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், த லார்ட் ஆஃப் த நேஷன்ஸ் என்று ஒரு அசுர சக்தியை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அவர் எந்த சக்தியை பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தாரோ அதே சக்தி தான் ஹிட்லரை ஆட்டுவித்துக் கொண்டிருந்தது. த லார்ட் ஆஃப் நேஷன்ஸ் என்கின்ற ஒரு அசுர சக்தி தான் எந்த சக்தியின் வசம் பால் ரிச்சர்ட் சிக்கியிருந்தாரோ அதே சக்தி தான் ஹிட்லரையும் ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தது. அந்த சக்தியினுடைய நோக்கம் என்ன என்றால், மனித நாகரிகம் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். ஹியூமன் சிவிலைசேஷன் மஸ்ட் பி டோட்டலி டெஸ்ட்ராய்ட். இதைத்தான் ஹிட்லரும் நினைவில் கொண்டிருந்தார், இதைத்தான் பால் ரிச்சர்டும் கொண்டிருந்தார். ஆகையினால இந்த சக்திக்கு எதிரான போராட்டம் என்பது அப்பொழுதே ஸ்ரீ அன்னைக்கு துவங்கிவிட்டது. என்ன காரணத்தினால இந்த பகை சக்திகள் எல்லாம் தோன்றுகின்றன என்று ஸ்ரீ அன்னை குறிப்பிடும் பொழுது, அன்னை குறிப்பிடுகின்றார்கள், இந்த பகை சக்திகள் என்று கூறுகின்றோம், எவ்வாறு இவைகள் தோன்றின என்று குறிப்பிடும் பொழுது, அதனுடைய ஆதியான நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, ஒளி ஒரு சக்தி, லைட் ஒரு சக்தி, லவ் அல்லது ஆனந்தம் என்பது மற்றொரு சக்தி, உண்மை ட்ரூத் என்பது மற்றொரு சக்தி, லைஃப் என்பது மற்றொரு சக்தி. இதுதான் அதனுடைய ஆதி நிலை. பரம்பொருளில் இருந்து வந்த பொழுது இதனுடைய நிலை இவ்வாறு தான் இருந்தன. ஆனால் இவைகள் தனித்தனியாக செயல்பட ஆரம்பித்தவுடன் இவைகளினுடைய மூலத்துடனான தொடர்பை இழந்து விட்டன என்று ஸ்ரீ அன்னை குறிப்பிடுகின்றார்கள். ஆகையினால் அதனுடைய எதிர்மறையான நிலைகளுக்கு அவை தள்ளப்பட்டன என்று குறிப்பிடுகின்றார்கள். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, லைட் என்பது டார்க்னஸ், இருளாக மாறிவிடுகின்றது. ஆனந்தம் என்பது சஃபரிங் என்கின்ற ஒரு சக்தியாக மாறிவிடுகின்றது. உண்மை என்பது ஃபால்ஸ்ஹுட், பொய்மை என்கின்ற சக்தியாக மாறிவிடுகின்றது. லைஃப் என்பது டெத், மரணம் என்கின்ற சக்தியாக, எதிர்மறையான சக்தியாக மாறிவிட்டன என்று ஸ்ரீ அன்னை குறிப்பிடுகின்றார். இதுல மற்ற இரண்டு சக்திகள் தாங்கள் மாற வேண்டும் என்கின்ற நிலையை ஏற்றுக்கொண்டன. ஆனால் இந்த மரணமும் இந்த பொய்மையும் பிடிவாதமாக தங்களுடைய நிலைப்பாட்டை விடுவதாக இல்லை. இதுல குறிப்பாக சொல்ல போனால், இந்த ஃபால்ஸ்ஹுட், பொய்மை என்பது பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல அதனுடைய வீச்சு அதிகமாக இருக்கின்றது. அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த புவியில எங்கும் பரவி இருப்பதை நாம் காண்கின்றோம். இந்த பொய்மையினுடைய செல்வாக்கு பார்த்தோம் அப்படின்னா எங்கும் பரவியுள்ளதே நாம் அன்றாட வாழ்விலேயே காண்கின்றோம். சரி, அண்ணன் என்ன கூறுகின்றார்கள், இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் எப்படின்னா, அது தொத்து வியாதியை போல மனிதர்களை தொற்றிக்கொள்ளும் தன்மையை உடையது என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த சக்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹிட்லருடைய அந்த லார்ட் ஆஃப் நேஷன்ஸ் என்கின்ற ஒரு தீய சக்தி தான் ஹிட்லரை ஆட்டி வைத்தது என்று பார்த்தோம்.
இந்த சக்தியை அழிப்பதற்காக ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் ஒருங்கிணைந்து பாடுபட்டார்கள். ஹிட்லரினுடைய அந்த ஆதிக்கம் படையெடுப்பு எல்லா நாடுகளுக்கும், ஐரோப்பிய நாடுகளை அனைத்தையுமே அவன் தன் வசம் கொண்டு வந்து கொண்டிருந்தான். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அனைத்தையும் வெகு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். அவருடைய ஆன்மீக சக்தியின் மூலம் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த தருணங்களில் அவருடைய தலையீடு தேவைப்பட்டதோ அந்த தருணங்களில் தலையிட்டு அந்த சக்தியை முறியடித்தார். உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு கடற்கரை நகரமான டன்கர்க் அப்படிங்கிற ஒரு நகரத்துல பார்த்தோம் அப்படின்னா, அது கடற்கரை நகரம். அதற்கும் பிரிட்டனுக்கும் இடையில கடல் தான் இருக்கும். ஸோ பிரிட்டன்ல என்ன நினைச்சாங்க, செகண்ட் வேர்ல்டு வார்ல எல்லா ட்ரூப்ஸையும் அந்த இடத்துல மொபிலைஸ் பண்ணி அங்கேருந்து இவாக்குவேட் பண்ணலாம், ஸோ தட் அந்த ஜெர்மன் அட்டாக்லையும் தப்பிக்கலாம்னு நினைச்சு எல்லாரையும் அந்த கோஸ்டல் டவுன்ல கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேரை அங்க அசம்பிள் பண்ணியிருந்தாங்க. பின்னாடி ஜெர்மானிய படைகள் வந்து கொண்டிருந்தன. கொஞ்சம் தாமதித்திருந்தால் கூட அந்த 3 லட்சம் பேரும் அந்த இடத்துல அழிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் என்ன நடந்தது என்றால், அப்பொழுது ஒரு ஃபாக், ஒரு பனிமூட்டம் போல வந்தது. அந்த பனிமூட்டத்துல அந்த ஜெர்மானிய படைகள் முன்னேற முடியவில்லை. மீன்வைல் இந்த 3 லட்சம் பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல இருந்து பத்திரமாக பிரிட்டனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 படகுகள், கப்பல்கள் மூலமாக கொண்டு செல்லப்பட்டன. இது 2ஆம் உலகப் போர்ல ஒரு மாபெரும் திருப்பு முனையாக கருதப்பட்டது. இது குறித்த ஒரு படம் கூட வந்திருக்கு, டன்கர்க் அப்படின்னு. இதுல பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய பங்கு இருக்கின்றது. இது குறித்து அவரிடம் விளவுகின்ற மாலை நேர உரையாடல்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க. இந்த நேரத்துல ஃபாக் வந்திருக்க, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமாம், இந்த நேரத்துல ஃபாக் வரக்கூடாது, இது ரொம்ப அன்யூஷுவல், மேபி இது ஒரு தெய்வீக தலையீடாக இருக்கலாமோ என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஏதும் அறியாதது போல குறிப்பிடுகின்றார். உண்மையிலேயே அவருடைய தலையீடு தான் அது. பட் அவர்களும் அவதாரங்கள், தான் செய்வதை வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டார்கள் எப்பொழுதும். அப்புறம் ஸ்ரீ அன்னை எவ்வாறு இந்த சக்திகளை கையாண்டார் என்றால், ஒரு பிரெஞ்சு விசிட்டர், ஒரு பிரெஞ்சு டிசைபிள் கூறுகின்றார், ஒரு 2 வருடங்களாக, அந்த 2ஆம் உலகப் போரின் போது 2 வருடங்களாக ஆசிரமத்தில் உள்ள அந்த அனைத்து தோட்டத்தில் இருந்து அனைத்து மலர்களும் ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டு ஆயிரக்கணக்கான மலர்கள் சாதகர்கள் ஸ்ரீ அன்னையிடம் கொண்டு சேர்த்தார்கள். இது தினமும் நடந்த ஒரு செயல்முறை என்று குறிப்பிடுகின்றார். இவையெல்லாம் அன்னையின் முன்பு கொண்டு வரப்பட்டன. இது அன்னை எவ்வாறு இதை கையாண்டார் என்றால், இந்த மலர்கள் எல்லாம் அழகை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன, பியூட்டி. இதை அந்த வன்முறையான அந்த வன்முறை கொடுமை, இந்த போர்களில் காணக்கூடிய எந்த அம்சங்கள் மேலோங்கி காணப்படுகின்றன என்றால் வன்முறை, கொடுமை, இந்த அம்சங்களுக்கு எதிராக அவர் அந்த பூக்களினுடைய அந்த அழகு என்கின்ற சக்தியின் மூலமாக இந்த எதிர் சக்திகளை அவர் கையாண்டார். அழிவினுடைய சக்திகளை பூக்களினுடைய அந்த அழகு என்கின்ற சக்தியின் மூலம் அன்னை மறைவியல் ஞானத்துடன் கையாண்டார் என்று குறிப்பிடுகின்றார். அது அந்த பூக்களின் மூலமாக அன்னை என்ன செய்தார்கள், ஒரு நியூட்ரலைசிங் ஃபோர்ஸ், அந்த சக்தியை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதன் மூலமாக அந்த போரினுடைய தீவிரம் வெகுவாக குறைந்தது என்று குறிப்பிடுகின்றார்.
இவையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன காண்கின்றோம் என்றால், பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னையினுடைய அந்த ஒருங்கிணைந்த செயல்பாடு எல்லா தருணத்திலும் எதிர் சக்திகளுக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கின்றது, இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ளணும். இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. முதலாம் உலகப் போரிலும் அன்னையினுடைய தலையீடு இருந்தது. இரண்டாம் உலகப் போரிலும் இருவருடைய தலையிடம் இருந்தது. அதற்கு பின் நடந்த உலக நிகழ்வுகள் எப்போல்லாம் உலகத்தில் ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் வருதோ அங்கு அந்த தலையீடு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப நிறைய பேர் கேட்கலாம், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னை இருந்த போது இதெல்லாம் நடந்தது, பின்பு என்ன நடக்கப் போகின்றது என்ற ஒரு கேள்வியை எழுப்பலாம். ஸ்ரீ அன்னை என்ன கோருகின்றார்கள்? பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சட்டில் பிசிக்கல் அட்மாஸ்பியரில் தான் அவருடைய இருப்பிடம் இருக்கின்றது, தானும் அங்குதான் இருக்கின்றேன் என்று அன்னை குறிப்பிடுகின்றார்கள். அன்னை என்ன கூறுகின்றார்கள்? பகவான் மறைந்தவுடன் அவர் எங்கேயும் போய்விடவில்லை. இந்த அந்த புவிக்கு வெகு அருகாமையில் சட்டில் பிசிக்கல் அட்மாஸ்பியர் அதில் தான் இருக்கின்றார். உலக நடவடிக்கைகளில் அவருடைய தலையீடு தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் ஸ்ரீ அன்னை. அதே போல் அவர் இந்த உடலை விட்டு பகவான் ஸ்ரீ அன்னை உடலை விட்டு தன்னுடைய உடலை துறந்தவுடன் அந்த அதிமானச உடல் தயார் செய்யப்பட்ட நிலையில் அதில் இருந்து கொண்டு செயல்படுவேன் என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றார். அதை மூத்த சாதகர்கள் உறுதி செய்கின்றார்கள். ஆகையினால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் தற்பொழுதும் இந்த உலக நடவடிக்கைகள் செயல்பட்டு கொண்டு அந்த எதிர் சக்திகளுக்கு, பகை சக்திகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளணும். இறுதியில எது வெல்லப் போகின்றது என்றால் அந்த டிவைன் போர்சஸ் தான் இறுதியில் வெல்லப் போகின்றது. ஆனால் நமக்கெல்லாம் ஒரு ஐயம் எழும். அது எப்படி சொல்றோம்? நம்ம நிறைய பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நம்ம 100 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இரண்டாம் உலக போர் முடிந்தே கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 வருடத்துக்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் போர்கள் நடந்து கொண்டுதானே இருக்கின்றது. எங்க பகை சக்திகள் எவ்வாறு வெல்லப்படுகின்றன, எவ்வாறு நாம் உறுதியுடன் நம்புவது, இறை சக்தி தான் வெல்லும் என்பதை நம்புவது என்ற கேள்வி நமக்கு எல்லாம் எழும். ஸ்ரீ அன்னை இதை உறுதி செய்கின்றார்கள், தெளிவாக கூறுகின்றார்கள். இறுதியாக வெற்றி பெறப்போவது டிவைன் ஃபோர்ஸ் தான், இறை சக்தி தான் என்று கூறுகின்றார்கள். ஃபைனலி த விக்டரி இஸ் சர்டன் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இடைப்பட்ட காலத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதனால்தான் நம்ம எவ்வளவு போர்களை பார்க்கின்றோம், தற்பொழுதும் போர்களை பார்க்கின்றோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்னை கோருகின்றார்கள், அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த ப்ராக்ரஸ் இருக்காது அப்படிங்கிறாங்க. அது ஒரு வளைந்த கர்வ், வளைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இறுதியில அந்த டிவைன் ஃபோர்ஸ் தான் வெற்றி கொள்ளும் என்று கோருகின்றார்கள். அது நீண்ட நாள் ஆகலாம், குறைந்த நாள் ஆகலாம். இது ஒரு ஆசிரமத்தில் உள்ள குழந்தை கேட்ட கேள்விக்கு அன்னை கோருகின்றார்கள். அதுக்கு அன்னை என்ன கோருகின்றார்கள்? நோ ஹியூமன் வில் கேன் ப்ரிவைல் அகைன்ஸ்ட் எ டிவைன் வில். இறுதியாக என்று அன்னை அந்த குழந்தைக்கு ஆறுதல் கோருகின்றார்கள். ஃபைனலி என்றால் அந்த வார்த்தைக்கு அன்னை விளக்கம் கோருகின்றார்கள், அந்த குழந்தைக்கு விளக்கம் கோருகின்றார்கள். ஃபைனலி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு. ஃபைனலி என்றால் எவ்வளவு சிரமங்கள், இடையூறுகள் வந்தாலும் கூட, இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரிதிங், இறுதியில் எது இங்க நிலைக்கும் என்றால், வெற்றி கொள்ளும் என்றால் அது இறை சங்கல்பம் என்று உறுதி கொள்கின்றார்கள். இதை நம்ம என்ன செய்கின்றோம், நாம் என்ன செய்கின்றோம் என்றால், நாம் இந்த காலத்தை நாம் மனிதனுடைய மனம் என்கின்ற ஒரு கருவியினால் நாம் அளவிடுகின்றோம். இந்த ஹியூமன் மெஷர் இது தவறு என்று அன்னை கோருகின்றார்கள். ஏன்னா நம்மளுடைய டியூரேஷன், ஹியூமன் டியூரேஷன் ரொம்ப சின்னது, ஸ்மால் ஹியூமன் டியூரேஷன். ஆனால் இந்த டிவைன் ஃபோர்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த டியூரேஷன் நம்மளுடைய டியூரேஷனுக்கு மாதிரி இருக்காது. அது
எது வந்து நமக்கு வந்து ஒரு நெடிய காலமாக தோன்றுகின்றதோ, நிச்சயமற்ற தன்மையாக காணப்படுகின்றதோ, அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இறை சக்திகளுக்கு வந்து ஒரு நேரடியான வழியாக இருக்கும். அதுதான் சரியான வழியா இருக்கும். எது வந்து ஒரு நீண்ட காலமாக நமக்கு காணப்படுகின்றதோ, அதுவே ஒரு சரியான வழியாக அந்த இறை சக்திகளுக்கு இருக்கும் என்று ஸ்ரீ அன்னை குறிப்பிடுகின்றார்கள். அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில எது வந்து ஒரு சரியான வழியோ அந்த பாதையை வந்து அந்த இறை சக்தி தேர்ந்தெடுக்கும். இதை மனித மனதினால் புரிந்து கொள்ள முடியாது என்று அன்னை கூறுகின்றார்கள். அது வந்து நமக்கு வளைந்தும் நெளிந்தும் செல்வதாக நமக்கு காணப்படலாம். ஏன்னா நம்மளுடைய விஷன் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட். நம்ம வந்து நம் கண் முன்னால இருப்பதை தான் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்நாள் என்ன நடக்கின்றதோ அதைத்தான் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இறை சக்தி அந்த தொலைநோக்கு பார்வை உடையது. ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்கள் இதற்கு இதை குறித்து, அதாவது லட்சத்துல ஒருத்தருக்கு கூட 10 வருஷத்துல நான் ஒருவர் எவ்வாறு இருப்பார் என்று அவரால் கூற முடியாது. அவரால் வந்து நிறைய திட்டங்களை தீட்டலாம், வாழ்க்கையை வந்து அவர் அமைத்துக் கொள்ள முயற்சிக்கலாம். ஆனால் 10 வருடங்களில் அவர் எவ்வாறு இருக்க போகின்றார் என்பதை அவரால் யாருமே கூற முடியாது. ஏன்னா அவருடைய விஷன் வந்து ஷார்ட். ஆனா இந்த டிவைன் விஷன் அப்படி கிடையாது. டிவைன் விஷன் வந்து நெடியது. அதற்கு எல்லாமே தெரியும். அது ஒட்டுமொத்தமானது. நம்ம வந்து ஒரு லிமிடெட் ஸ்பேஸ் அண்ட் டைம்ல ஒர்க் பண்றோம். ஆனா டிவைனுடைய விஷன் வந்து இந்த குளோபல் விஷன். அது வந்து அனைத்து பிரச்சனைகளையும் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கின்றது. அதனால என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையினுடைய அந்த கூட்டு பணி வந்து இன்றும் தொடர்கின்றது. இன்றும் பகை சக்திகளை வெல்வதில் வந்து அது மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாம் அன்னை ஸ்ரீ அரவிந்தர் அன்பர்களாக நாம் மனதில் உறுதி கொள்ளணும். உலகத்துல நம்ம பார்க்கறதுலாம் ரொம்ப நெகட்டிவா இருக்க, எப்படி இந்த சக்தி வேலை செய்கின்றது, இங்க டிவைன் லைஃப் சாத்தியமா, சூப்பர்மெண்டல் கான்சியஸ் இங்க அதிமானச ஒளி இறக்கம் கொண்டது, அது என்னவாகின்றது, இவ்வாறெல்லாம் நம்ம ஐயங்கள் தோன்றும். ஆனால் ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் என்ன உறுதி கூறுகின்றார்கள் என்றால், இந்த சூப்பர்மெண்டல் கான்சியஸ்னஸ் வந்து வேலை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அது எந்த திசையில் இந்த உலகம் செல்ல வேண்டுமோ அந்த திசையில் தான் அழைத்து கொண்டு செல்கின்றது. ஆனால் இதை நம் மனதின் மூலம் பார்க்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ளணும். முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். எதற்காக வந்து இந்த உலகத்துல பிரச்சனைகள் இருக்கின்றன, உலகை துரத்தல், ரினன்சியேஷன், துறவரம் பூணுதல் என்பது ஏன் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையை வலியுறுத்தவில்லை என்றால், நம்ம வந்து இந்த மெட்டீரியல் லைஃப் இதை வந்து இதிலிருந்து விலகி சென்று விட்டால் எது வந்து இங்க நிலைத்து நிற்கும், எது வந்து வலிமையாக மேலோங்கி செயல்படும் என்றால் இந்த எதிர்ப்பு சக்திகள், இந்த பகை சக்திகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்க இருந்து கொண்டு அதற்கு நேராக போரிட்டு அதை திருவுருமாற்றம் செய்வதுதானே வழி ஒழிய, நம்ம இதிலிருந்து உலக வாழ்விலிருந்து விலகி துறவரம் போணுதல் என்பது இட் இஸ் நாட் த சொல்யூஷன். அவ்வாறு செய்வதன் மூலம் நம்ம என்ன செய்கின்றோம், மேலும் இந்த பகை சக்திகளுக்கு வலுவூட்டுகின்றோம் என்று அன்னை கூறுகின்றார்கள். அன்னையினுடைய அரவிந்தர் என்ன காரணத்தினால இந்த உலகத்தை விட்டு செல்லுதல் என்பதை அவர்கள் வலியுறுத்தவில்லை. அவ்வாறு சென்றால் என்ன ஆகும் அப்படின்னா, உலகத்திலிருந்து துறவரம் போன்றால் இந்த பகை சக்திகளினுடைய ஆதிக்கம் இன்னும் வலுப்படுத்தப்படும் என்று கூறுகின்றார்கள். உண்மையிலே எது என்றால், இந்த பகை சக்திகளையும் திருவுருமாற்றம் செய்ய வல்லது அந்த ஆன்மீக சக்தி என்கின்ற ஒரு கருத்தை அன்னையும் அரவிந்தரும் மேலும் 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 வலியுறுத்துகின்றார்கள். இதுல நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம என்ன அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, எந்த உண்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்றதோ, எந்த உண்மைகளை தான் எள்ளளவும் சந்தேகம் இல்லாமல் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தெரிவிக்க விரும்பினாரோ அதை பகவான் சாவித்திரி வரிகளில் தெரிவித்துள்ளார். அந்த வரிகளை நாம் சற்று பார்த்துவிட்டு இந்த உரையை நாம் முடித்துக் கொள்ளலாம். புக் 3, Canto 4, The Vision and the Boon, page 346. இந்த வரிகளை பார்க்கலாம். இந்த வரிகளை பார்த்தால் நமக்கு உண்மை புரியும், என்ன நடக்கப் போகின்றது என்பது உண்மை புரியும். ஏன்னா நம்ம எதிர்காலத்தை பற்றி தான் நமக்கு எல்லாம் சிந்திக்கிறோம். இப்போ
என்ன நடக்கப் போகின்றது என்பதை. O strong forerunner, I have heard thy cry. One shall descend and break the iron law, change nature's doom by the lone spirit's power, and in her body as on his homing tree, immortal love shall beat his glorious wings. She shall bear wisdom in her voiceless bosom. Strength shall be with her like a conqueror's sword. She shall bear wisdom in her voiceless bosom. Strength shall be with her like a conqueror's sword. And from her eyes the eternal's bliss shall gaze. Her seed shall be sown in death's tremendous hour. A branch of human soil. Nature shall overleap her mortal step. Fate shall be changed by an unchanging will. ஸோ இதுதான் நடக்க போகுது. இது சாவித்திரி வரிகள் வெறும் வரிகள் அல்ல, இதுதான் நடக்க போகின்றது. ஆகையினால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர், ஸ்ரீ அன்னை என்ன காரணத்திற்காக அந்த ஒன்றிணைந்தார்களோ 1920 ஏப்ரல் 24 அவர்கள் ஆரம்பித்த இந்த கூட்டு முயற்சி, இந்த பூரண யோகம் என்பது நிச்சயமாக மனித குலத்தை அதனுடைய அறியாமையில் இருந்தும் இருளில் இருந்தும் இந்த உலகத்தை நிச்சயமாக மீட்கும் என்கின்ற நம்பிக்கையுடன் நாம் அனைவருமே பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம், ஸ்ரீ அன்னையிடமும் மீண்டும் மிகுந்த ஈடுபாடுடன் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் என்கின்ற ஒரு கருத்துடன் நான் இந்த உரையை முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சென்னை கிளைக்கும் என் உரையை பொறுமையுடன் கேட்ட அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். தேங்க்யூ வெரி மச். முதற்கண் எல்லா அன்பர்களுக்கும் நன்றி சொல்றேன். பர்டிகுலர்லி சிவகுமார் சாருக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. அண்ட் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் அன்னைக்கும் முதற்கண் நம்ம பணிவான வணக்கங்கள். இது ஒரு விசேஷம் என்னன்னா, இன்னைக்கு இந்த 24th ஏப்ரலுக்கு அப்புறம் 25th துரந்த் இம்மிடியட்லாவே அந்த தலைப்பும் அந்த கான்டெக்ட்டும் ரொம்ப அழகாக பொருந்தி வருது. ரொம்ப அழகான டீலினேஷன் ஆஃப் தி என்டையர் எஸ்ஸே. ஒரு ப்ராட் கான்டூர் ஒன்று கொடுத்துருக்கார். அது இண்டிவிஜுவல் லெவலில் இல்லை, காஸ்மிக் லெவலில் ஒரு பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய உரையும் அன்னையனுடைய வாழ்க்கையும் சமரைஸ் பண்ணி அழகாக ஒரு ஒருங்கிணைந்த யோகத்தை பற்றி பேசினது ஒருங்கிணைந்த தலைப்பாக பேசியிருக்கார் சிவகுமார் சார். இதில் ரொம்ப சேலியன்ட் பாயிண்ட்ஸ், ரொம்ப நல்லா ஹார்டு ட்ரூத்ஸ் பேர் ரெப்படேஷன், மேற்கும் கிழக்கும் ஒன்று சேர்ந்ததுன்னு ரொம்ப கரெக்ட். அது ஏன்னா விவேகானந்தர் பார்லிமெண்டல் ரிலிஜன்ஸ் பேசினது, நம்மளுடைய மதத்தை பற்றி பேசினார், நம்மளுடைய சனாதன தர்மத்தை பற்றி பேசினார். யோக விஷயங்கள் பற்றி பேசினது ஸ்ரீ அரவிந்தர் மேலே 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 எடுத்துன்னு போயிருக்கார். அன்னையனுடைய கால்டியன் ட்ரெடிஷன், ஜூயிஷ் ட்ரெடிஷன் அது ஒருங்கிணைந்து வந்தது சொன்னது. இண்டிவிஜுவல் லிபரேஷன் இல்லை, பிரபஞ்சத்துக்காக பண்ணுறார். அது வேதாந்தம், தந்திரிக் எல்லாத்தையும் சேர்த்து பகவான் அரவிந்தர் ஒரு யோக பாதை அமைச்சு கொடுத்தார் நமக்குன்னு சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அன்னை பகவானுடைய ஷீடர் இல்லை, அவருடைய கொலாபரேட்டர் என்று ரொம்ப அழகாக விவரிச்சார். பார்த்ததும் சின்ன வயசுலயே பகவானை பார்த்தது, கிருஷ்ணானு கூப்பிட்டது, அதுக்கப்புறம் நேரில் பார்த்தது. செகண்ட் டைம் அவங்க 1920 வந்தபோது அந்த நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்கும்போதே அவருடைய பிரசன்ஸை உணர்றது எல்லாம் சார்ட் ஆஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் கொலாபரேட்டருக்கு, ஒரு திடமான யோகத்துக்கு, திடமான பாதைக்கு ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து வந்தது அழகா சொன்னார். அப்புறம் இவர்கள் ஒருங்கிணைந்தது இவருடைய இஷ்டமா அவருடைய இஷ்டமா இல்லை, ரெண்டு பேருமே பரமனுடைய அம்சங்கள். அதனால பரமனுடைய செயல் அந்த சிந்தசிஸ். இந்த பெக்கூலியர் வெறும் யோகம் கடைசியிலையும் நடுவுலையும் கடைசியில சம்மரிலையும் சிவகுமார் சார் அழகா சொன்னார். இது இண்டிவிஜுவல் லிபரேஷனுக்கோ இல்லை உலகத்தை அபேண்டன் பண்ணிட்டோ போக முடியாது. போனாக்க ஒன்லி ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வில் வின். அதுக்காக டிவிஷனே கிடையாது. இங்கே இருந்து இகைவ இது இந்த உலகத்தில் நமக்கு மானிட தர்மம் மனிதத்திலேருந்து அதிமானுசம் அது மேல் நோக்கி யோக பாதையில முன்னேற்றம் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. இது இண்டிவிஜுவல் லிபரேஷனுக்கு அப்பாற்பட்டு
தனி மனிதன் மாத்திரமல்ல, இது பரிணாம வளர்ச்சியை கொண்டு வந்து எவல்யூஷன் ஆஃப் ஃபார்ம் அதை வந்து அவர் ஸ்ரீ அரபிந்தோ சொல்லியிருக்கார். இன்டெலெக்சுவல் அக்காம்ப்ளிஷ்மெண்ட், அப்புறம் ஆன்மீக முன்னேற்ற பாதை முடியும். மதர் வந்து அக்காம்ப்ளிஷ்டு ஈஸ்டெட்டிக் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. அதாவது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஒன்றி சேர்த்து ஒரு அழகான பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் அது வந்து ஒரு விசேஷம். காலம் காலமா புருஷ பிரகிருத்தியை சொல்றார். ஆனால் இவருடைய யோகத்துல நேச்சர் அதை எப்படி ஓவர் கம் பண்றது, நேச்சர்லயே பரப்பிரகிருதி அப்புற பிரகிருதி அழகா எடுத்துட்டு போயிட்டு புதிய செயல்முறை, நியூ ப்ராசஸ். நாங்கள் இருவரும் ஒரே சக்தியின் இரு வடிவங்கள், ஒன் ஹூ ஆர் டூ ஹூ ஆர் ஒன்னு வருது சாவித்திரியில. ஒரே சக்தியின் இரு வடிவங்கள். அது அன்னை பேசும்போது சொல்ற, விதவுட் ஹிம் ஐ எக்ஸிஸ்ட் நாட், விதவுட் மீ ஹி இஸ் அன்மேனிஃபெஸ்ட்னு சொல்றா மதர். அது கரெக்டா சம்மரி வந்து கரெக்டா வந்து வந்தது. அப்புறம் வலதுபுறம் அன்னை வந்து ஸ்ரீ அரவிந்தரின் வலதுபுறம் உட்கார்ந்துருக்கார். அதாவது ஃப்ரீ டு ஆக்ட் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு அது அன்னையினுடைய சக்தி. அது வலதுபுறம் அழகா போட்டார். வலதுபுறம் கிடைக்கணும். அப்புறம் உங்களுக்கு திறவு இருந்தால் அன்னைக்கு தரவா என்று ஒரு சாதகர் கேட்டதுக்கு அதுக்கு பகவானே பதில் சொல்லியிருக்கார். முழுமையான சரணாகதி. யாரெல்லாம் அன்னைக்கு திறவா இருக்கிறார்களோ என்னுடைய தெருவு எனக்கும் தெருவாக இருப்பார்கள் என்றார். அதாவது தாங்கள் இருவரும் வேறல்ல, ஒரு இரண்டு உருவம் இருந்தாலும் ஒரே சக்தி, ஒரே பரமனுடைய மேனிஃபெஸ்டேஷன் என்று அழகாக கூறிவிட்டார். அப்புறம் சித்தி நிறைவேறுவது உறுதி என்ற பொருள். இது ரொம்ப நான் முன்னாடி அதிகம் நான் அறியலை, சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 1914 1920 அகக்காட்சியை பார்த்து சித்தி நிறைவேறுவது உறுதி என்று பொருள், அது அதிமான சக்தி வருது. அதை ரெண்டு பேருக்கும் அஷூரன்ஸ் கிளீனாவா வந்து வர்ச்சுவலி சி முக்காலம் உணர்ந்தவர்கள் அது செய்யுது. அந்த சக்தி என்னுள் இறங்குகிறது என்று கூறுகிறார். பிஃபோர் கம்மிங் ஸ்ரீ அரபிந்தோ குட் நாட் ஷேர். அவருடைய ஆன்மீக அனுபவம் அவருக்கே இருந்தது. அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு விதவுட் மீ ஹி இஸ் அன்மேனிஃபெஸ்ட் என்றார். மேனிஃபெஸ்டேஷனுக்கு அன்னை வந்த அப்புறம் வருது. ஒரு சட்டில் டீட்டெயில் சொன்னார் பால் ரிச்சர்டை பற்றி இருந்தால் ஒரு இடத்துல படித்தேன். இப்போ பால் மதருக்கு எல்லாம் தெரியும், பால் ரிச்சர்டோட ஏன் சேர்ந்து இருந்தார்னா ஷீ வாண்டட் டு கீப் ஹிம் அண்டர் ஹர் வாட்ச்ஃபுல் ஐ. அதுதான் பண்ணேன். கமிங் டு பாண்டி ஆல்சோ வந்தா பால் ரிச்சர்ட் மூலமாக பூரண சமர்ப்பணம் வரதான்னு பார்த்துருக்கா அன்னை. முடியலை. சரிவான பிரதேசத்தில் இறங்கி கீழே போகிறது, அன்னை அன்னையும் அரவிந்தரும் மேலே இருக்கிறது. இந்த விஷுவல் வந்து கரெக்டாக, அதாவது தட் டவுன் த ட்ரெயின் அவன் ஹி இஸ் ஜஸ்ட் கோயிங் டவுன், தி ஆப்போசிங் ஃபோர்ஸஸ் வந்து கீழே இறங்குறது, இவர் வந்து மேலே மேலே பரிணாம வளர்ச்சி சித்தி அடையிறது. அது அழகாக உருமாற்றம் பற்றி வந்தது. லார்ட் ஆஃப் நேஷன்ஸ் புஸ்தகம் ரெஃபரன்ஸ் கொடுத்தார். லார்ட் ஆஃப் நேஷன்ஸ் அந்த 4 சக்திகள், அதாவது தி ஃபர்ஸ்ட் காட்ஸ். மதர் ஒரு இடத்துல எழுதுறார், இது வந்து இம்மீடியட்லி ஃபர்ஸ்ட் கிரியேஷனில் வந்தபோது இவா வந்து தே பிகம் தேர் ஓன் லார்ட்ஸ் தெம்செல்ஸ். அந்த லைட் டர்ன்ஸ் இன்டு டார்க்னஸ். அறியாமை வந்து விடுறது, பொய்மை வந்து விடுறது, டெத் வந்து விடுறது, சஃபரிங் வந்து விடுதுன்னா இதை நம்ம அன்றாட வாழ்வில் நமக்கு பறந்துருக்கிறது. அதனால தான் இந்த ட்ரூத் எஸ்டாப்மெண்ட் தான் ரிப்பீட்டடாக ட்ரூத் அண்ட் லவ் சொல்லிட்டு இருக்கா மதர். இது ரொம்ப அழகாக இவருடைய சிவகுமார் சாருடைய எக்ஸ்பிளனேஷனில் அழகாக வந்து ஒரு லிட்டில் பை லிட்டில் பிரிக்கா செங்கலாக எடுத்து ஒரு அழகான ஒரு பில்டிங் அழகாக கட்டிட்டார். உலக நடப்பில் மதர் ஸ்ரீ அரவிந்தோனுடைய தலையீடு நடக்கிறது என்று ஐயம் தெரிவு இல்லாமல் ஒழுங்காக கரெக்டாக செகண்ட் வேர்ல்டு வார்லேருந்து ஃபுல்லாக எல்லா ட்ரேஸும் பண்ணி சொன்னார். அவர் ஸ்ரீ அரவிந்தர் மகா அடக்கத்துடன் தான் மோஸ்ட் ஹம்பிள் பர்சன்கிற மதர். அவர் ஈவினிங் டாக்ஸ் கிடைக்கும்போது அந்த டன்கேக்கு பற்றி அது சொல்லுங்க போது அது பகைசிக்கத்துக்கு எதிராக செயல்பட்டது எப்படின்னா அது வந்து ப்ராபபிளி இட் இஸ் டிவைன் வில்ன்ற மாதிரி சொல்லி விட்டுறார். அவர் லேட்டர் டேஸில் அவர் தன்னை பற்றி எழுதிய 3rd person எழுதுறார். ஸ்ரீ அரவிந்தோ டிட்டேஷன் எழுதுறாரு, தவிர நான் எழுதினேன்னு சொல்ல அவர் ஹி நெவர் செட். அது கரெக்டாக அந்த மாதிரி ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் அவர் சொல்றதுல அவருடைய வார்த்தைகளிலேருந்து அது வந்து வருது. அது சிவகுமார் சார் சொல்லும்போது ரொம்ப அழகாக நேரேட்டிவ் எடுத்து போனார். அப்புறம் ஃபைனலாக ஒரு விஷயம் சொன்னார். தொலைநோக்கு பார்வை டிவைனுக்கு இருக்கு, நம்ம வந்து லிமிட்டட் வியூ. இப்போ ப்ரெசன்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் இவ்வளோ கஷ்டப்படுறதே, இவ்வளோ உலகம் சண்டையில் இருக்கே, அபேண்டனிங்கா அப்படின்னா இல்லை, அது வந்து அவர்கள் என்றைக்கும் விடலை. சட்டில் ஃபிசிக்கலில் இருக்கா, சட்டில் வேர்ல்டில் இருக்கா, தே ஆர் டைரக்டிங், தே ஆர் நாட் அபேண்டனிங் தி வேர்ல்டு. எப்போ நம்மளை வந்து அபேண்டன் பண்ணக்கூடாத வேர்ல்டு யோகா பண்ணும் வச்சு நமக்கு வழிகாட்டுவர்கள் அவர் வந்து உலகத்தை அபேண்டன் பண்ணுவாளா மாட்டா. நாம் துறவரம் போன்றது சரியில்லை. ஏன்னா நம்ம விட்டுட்டா நம்ம டெரிட்டரியை வி கீப் இட் ஓப்பன் டு த ஆப்போனன்ட் ஃபோர்ஸஸ். அது இல்லை. அன்னையும் அரவிந்தரும் நம்மிடம் இருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய சக்தி நம்மிடம் இருக்கிறது, அவர்களுடைய வழிகாட்டுதல் நம்மிடம் இருக்கிறது. இந்த திருவுருமாற்றம் சென்னா மனிதன் மனிதனாக, மனிதன் வந்து அதிமனிதனாக.
அது வந்து ரொம்ப அழகா சொன்னார். இதுல ஒருங்கிணைப்பு யோகத்துல இந்த சப்ஸ்டன்ஸ் என்னன்னா பகை சக்தியை மீதான வெற்றி. வெற்றி நாம் மாத்திரம் பண்ண முடியுமா? நாம் வந்து அன்னையின் குழந்தைகள், அன்னையினுடைய பவரும் ஸ்ரீ அரவிந்தனுடைய பவரும் இருந்தா டெஃபினெட்லி வி ஆர். நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் அன்னைக்கு திறவா இருந்து செய்தோமானால் அந்த பகை சக்திகளின் தாக்கத்தை குறைத்து ஆன்ம சக்தியில் உள்பெற்று பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் அன்னைக்கும் சமர்ப்பணமாக இருந்தாலே நம்மளுடைய வாழ்வின் கடைக்கோள், நம்மளுடைய வாழ்வின் குறி. அது ரொம்ப அழகா இன்னைக்கு லெக்சர் ரொம்ப வந்தது. ரொம்ப மெமரபிள் லெக்சர். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்தது.